சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியா நிற்கிறார். அப்படின்னும்போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாங்க தான், எழுத்து நிற்கிறவங்களும் சினிமாங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்றேன். இப்போ நான் பேசிட்டு போறேன், இறங்கி கொஞ்சம் கீழே போறதுக்குள்ள நான் தலைவன் ஆயிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆயிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்க. ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து ஒரு பிரமாதமான ரசனை. சினிமா வந்து இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும் மட்டும் நினைக்க கூடாது, அர்த்தத்தோட கூட்டம் சேரும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் நான் பேராசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், அதை பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி என்னை இவ்வளவு தூரம் கூப்பிட்டதுக்கு அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியா நிற்கிறார். அப்படின்னும்போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாங்க தான், எழுத்து நிற்கிறவங்களும் சினிமாங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்றேன். இப்போ நான் பேசிட்டு போறேன், இறங்கி கொஞ்சம் கீழே போறதுக்குள்ள நான் தலைவன் ஆயிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆயிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்க. ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து ஒரு பிரமாதமான ரசனை. சினிமா வந்து இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும் மட்டும் நினைக்க கூடாது, அர்த்தத்தோட கூட்டம் சேரும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் நான் பேராசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், அதை பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி என்னை இவ்வளவு தூரம் கூப்பிட்டதுக்கு அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.